இது என்ன ப்ராடக்ட்னா, இது வந்து ஒரு 360 டிகிரி எமர்ஜென்சி லைட் தான். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சோலார்லேயும் நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். இல்லை ஏசியை கொடுக்குற மாதிரினாலும் 240 வாட் டைரெக்டாக ஏசியில் கொடுத்து இதை சார்ஜ் பண்ணிக்க முடியும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய அவுட்புட்டு தான் 5 வாட்ஸ் அவுட்புட்டு. இது ஒரு 2 ஆப்ஷனில் இருக்குது இந்த லைட்டு. கொஞ்சம் லோவாகவும் இது வந்து ஹைலே இருக்கிற மாதிரி ஸ்விட்ச்சு. பட் இது யார் நம்ம கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் தான் இதை கொடுத்துட்டு, தம்பி நீ யூடியூப்பில் வீடியோலாம் போடுறேன், நான் அதெல்லாம் பார்த்துருக்கிறேன். பட் எனக்கு இது வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு, லைட் எரியாமல் இருக்குது, இதை கொஞ்சம் பார்த்துத்தா அப்படின்னாரு. சரி ஓகே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, இது சுத்தமாக சார்ஜ் இல்லை. ஏன்னா இதில் கரண்ட்டில் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லைட் மட்டும் எரியுது, பட் ஆனால் ரிட்டன் சார்ஜ் வர மாட்டேங்குது. சரி ஓகே, அப்போ பிரித்து பார்த்துருவோம் அப்படின்றக்காண்டி இது இன்றைக்கி எடுத்து வைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப்பில் எதுவுமே இருக்காது, எல்லாமே வந்து லாக்கிங் டைப் தான் இருக்கும். அதனால் நம்ம இதில் எந்த ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்காது. மேலே பார்த்தீங்கன்னா சோலாரோடைய பவர் வர ஒயர் எல்லாமே கட் ஆகிருக்கு. அதனால தான் நான் இது சோலாரில் வச்சப்போ எந்த லைனும் வரல போல. இல்லை அப்படின்னா இந்த லைட் வெளிச்சத்துக்குமே இது வந்து லைட்டு பிரைட்னஸ் கிடச்சிருக்கும் நமக்கு. பட் ஆனால் அப்படி எந்த ஒரு பிரைட்னஸும் இல்லை. கீழே இருக்கிற இந்த கவரையுமே கழட்டிடுவோம். கழட்டினா தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், உள்ள பேட்ரி எதுவும் பிரச்சனையா, இல்லை ரீசார்ஜ் பண்ணால் திரும்ப ரீசார்ஜ் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்துருவோம். பட் ஆனால் கீழ் கவர் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லைட் வந்து எல்இடி லைட் தான் போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற மோஸ்ட்லி எல்லா லைட்டுமே எல்இடியில் தான் இருக்குது. அந்த மாதிரி 4 பக்கமே உங்களுக்கு 4 எல்இடி லைட்ஸ் இருக்குது. கீழே ஏதாவது ஸ்க்ரூ இருக்குமான்றதை கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ஸ்க்ரூ ஒன்றும் இல்லை. அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து லாக்கிங் டைப் தான். இப்போ இதுக்குள்ளே தான் நமக்கு வந்து பேட்ரி, அது மட்டும் இல்லாமல் போர்டு எல்லாமே உள்ளே இருக்குது. நம்ம இதை பிரிச்சுருவோம். பிரிச்சிட்டோம்னா இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி இந்த எல்இடி லைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணி தான் ஒட்ட வச்சுருக்காங்க. ஸோ பேஸ்ட் எதுவுமே போடல. நம்ம இதை பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம ஃபுல்லாகவே பிரித்து எடுத்துருவோம். எடுத்தால் தான் உள்ள பேட்ரி என்ன கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதோடைய பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 12 வோல்டு லிடாசல் பேட்டரி தான், லித்தியம் பேட்டரி கிடையாது. நமக்கு இது சேல் பண்ணும்போது இதில் வெளியே எதாவது போட்டிருக்காங்களா லித்தியம் பேட்டரின்னு? அப்படி எதுவுமே போடல. இந்த மாதிரி ப்ராடக்ட் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா லிடாசல் பேட்டரி தான் போடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பெரும்பாலும் யாரும் பேட்டரி வந்து ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க, யூஸ் அண்ட் த்ரோ தான். அதுக்காக வேண்டியும் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் காம்பேக்டாகவும் கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக வேண்டி தான் இந்த பேட்டரியை போடுவாங்க. இப்போ நம்ம இது வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சோலாரில் சார்ஜ் பண்ணி பார்ப்போம். சோலாரை ஃபுல்லாக சால்ட்ரிங் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணி பார்ப்போம். சார்ஜ் ஆகுதா இல்லையான்றது பார்த்துடலாம். அப்படி ஆகுது அப்படின்னா ஓகே, ப்ராப்ளம் இல்லை. அப்படி சார்ஜர் ஆகலை அப்படின்னா இதை பிரிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலான்றது யோசிப்போம். இதுதான் டிசியிலேருந்து எடுக்கிற சார்ஜர் பாயிண்ட் தான் முதல்ல. ஸோ அதனால் இப்போ நம்ம இதில் 5 வாட்ஸு சார்ஜர் கொடுத்து பார்க்கலான்னு எனக்கு தோணுது. அதுக்கு முன்னாடி நம்ம இது வந்து சால்ட்ரிங் பண்ணிடுவோம்.
சோலார்லேயுமே ப்ளஸ் மைனஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சோலார்லேயுமே ப்ளஸ் மைனஸ் இருக்குது. சோலாருங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம டிசி சார்ஜர் எப்படி பண்ணுறோமோ அதே மெத்தடு தான். ஸோ இது வந்து இதால் வந்து பவரை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த பவரோடைய அவுட்புட்டை வெளியே கொடுக்கும். அது வந்து ஒரு ப்ளஸ்ஸு மைனஸாக தான் கிடைக்கும். டைரெக்டாக இப்போ ரெண்டுலேயுமே மாற்றி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இந்த லைட் வெளிச்சத்துக்கு தான் இந்த சோலார் லைட் வருது. அப்போ இது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கே தெரியும் லைட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ நம்ம இதை வந்து ஃபுல்லாக மாட்டிட்டு இதை கொஞ்ச நேரம் சார்ஜ் பண்ணி பார்ப்போம். சார்ஜ் ஆகுதா இல்லையான்றது தெரிஞ்சிடும். எந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணமோ சேம் அதே மாதிரியே நான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மேலே இருக்கிற இந்த லைட்ஸுங்களை மட்டும் மாட்டிட்டு இது ஃபுல்லாகவே லாக்கிங் டைப் தான், அதனால் ப்ராப்ளம் பண்ணுங்க. ஓகே, இப்போ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. சரி, இதை நம்ம சார்ஜ் ஆகிட்டு இது நல்லா வேலை எதிர்பார்க்குதா அப்படின்றதும், அதே போல் இதோட லைட் வந்து எவ்வளோ பிரைட்னஸாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். நம்ம ரெடி பண்ண லைட் எடுத்து இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா நைட்டு வேட்டைக்கு தான் வந்துருக்கிறோம். நக்கல்யா அவனுக்கு. ஸோ எந்த அளவுக்கு எரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே எரியுது. இதில் பிரைட்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே பிரைட்னஸ் இருக்குது. பட் ஆனால் ஒரு சில லைட் மாத்திரம் லைட்டாக பிளிங்க் ஆகி தான் எரியுது. அதை மட்டும் என்னன்னு பார்க்கணும். பார்த்துட்டு இது பேட்ரி எதாவது சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா முன்னால் 2 லைட் மட்டும்தான் எரியுது. பின்னால் இருக்கிற அந்த லைட் எரியவே இல்லை. ரெண்டாவதாக இருக்கிற அந்த சுவிட்சையும் சேர்த்து ஆன் பண்ணோம்னா 4 லைட்டுமே எரியுது. பட் ஆனால் ஃபுல்லாக வந்து அவ்வளோவா இல்லை. இதோடைய பிரைட்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரைட்னஸ் நல்லாவே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீடியோக்கு அப்படியே லைக் பண்ணிடுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.